சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக்கு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மளை படைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டுமையானால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதாவது நல்லவர்களுடைய உறவு கட்டாயம் வேணும் என்பதற்குரியவர்களே. நாம் நல்லவர்களாக வேணுமையானால் யாரோ ஒரு நல்லவர் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஆலோசகராக அல்லது நம்மளிடத்திலே பேசக்கூடியவராக அல்லது அவரிடத்திலே நாம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்குரியவர்களே. அதாவது நல்லவரோடு பேசுவதும் நல்லவரோடு பழகுவதும் நல்லவரோடு தொடர்பு கொள்வதும் நல்லதுதான். அதே நேரத்திலே நல்லவரை இந்த உலகத்தில் கண்டுபிடிப்பது தான் ரொம்ப கஷ்டம். நல்லவர் யார் என்றால் நாவால் நல்லவராக இருக்க வேண்டும், நாவால் நல்லவராக இருக்க வேண்டும், இதயத்தால் நல்லவராக இருக்க வேண்டும், இதயத்தால் நல்லதை நினைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், நாவிலே என்ன செய்யக்கூடியவராக உண்மையே பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் யாரோடு சேர்ந்திருங்கள்? நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள். அதாவது உண்மை பேசக்கூடியவர்கள், உள்ளத்தாலும் நாவாலும் உண்மையே பேசக்கூடியவர்கள், உண்மையே நினைக்கக்கூடியவர்கள், இவர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள். அப்படி சேர்ந்திருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உலக வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியுமே தவிர இல்லை என்று சொன்னால் எல்லா வாழ்க்கையிலும் என்ன செய்ய முடியாது? வெற்றி பெற முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நல்லவராக இருந்தால் மாத்திரம் வாழ்க்கை என்ன செஞ்சு விட முடியாது? சரி பண்ணி விட முடியாது. கட்டாயமாக ஒரு நல்லவர் என்ன செய்யணும்? நமக்கு நண்பனாக இருக்க வேண்டும், நமக்கு ஆலோசகராக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அப்படி இருந்தால் அந்த நல்லவரோடு பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பதை போன்று என்ன செய்யலாம்? நாமும் நல்லவராக மாறலாம். அன்பிற்குரியவர்களே, உதாரணமா நீங்க பார்க்கலாம், கண்ணு முக்கியம். கண்ணு முக்கியம் என்றாலும் கூட கண்ணை பாதுகாக்க இமை எதை விட முக்கியம்? கண்ணை விட முக்கியம். உடல் ரொம்ப முக்கியம். உடலுடைய மானத்தை காக்க எது முக்கியம்? ஆடை முக்கியம். அன்பிற்குரியவர்களே, உடம்பிலே உண்டான சதை முக்கியம். ஆனால் விரல்களை பாதுகாக்க, சதையை பாதுகாக்க நகம் அதை விட முக்கியம். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை நண்பனாக ஆக்கி வைத்திருந்தார்கள் தெரியுமா? முதலிலே தன் உற்ற தோழனாக அபூபக்கரை வைத்திருந்தார்கள். அபூபக்கர் தான் பெருமானாருக்கு வலதுகை. அபூபக்கர் தான் பெருமானாருக்கு வலதுகை. இடது கையை ரொம்ப நாள தேடிக்கிட்டே இருந்தாங்க. இடது கையை, இடது பக்கத்து தோழனை ரொம்ப நாக தேடிக்கொண்டே இருந்தார்கள். தேடிக்கொண்டு ரெண்டு பேர் இடது கை தோழனாக பெருமானாருக்கு கண்ணிலே பட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், எனக்கு 2 பேர்கள் இடது கை தோழனாக படுகின்றார்கள், அந்த 2 பேரிலே நல்லவர் யாரோ அவரை எனக்கு தோழனாக்கி கொடு. எந்த 2 பேர்? அபூஜகிலையும் உமரையும் கேட்டார்கள். இந்த 2 பேரும் எனக்கு இடதுகை தோழர்களாக ஆகுவதற்கு தகுதியானவர்களாக இருக்குகிறார்கள். ஆகையினால் இந்த 2 பேரில் யார் தகுதியோ அவர்களை என்ன செய், எனக்கு நண்பனாக ஆக்கி கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் கேட்டார். அந்த நைட்டு ஜிப்ரீல் வந்தாங்க. அபூஜகில் வீட்டுக்கு தான் முதல்ல வந்தாங்க. அபூஜகிலை வந்து பார்த்தாங்க. அவர் குப்பரக்கப்படுத்து கிடந்தார். என்றைக்குமே குப்பரக்கப்படுக்கக்கூடாது. குப்பரக்க யார் படுப்பா தெரியுமா? ஷைத்தான் படுப்பான். ஏன் குப்பரக்க படுக்கக்கூடாது? அல்லாஹ்வுடைய ஒளி நம்மளுடைய நெத்தியிலே ஒளித்து கொண்டே இருக்கும். குப்பரக்கப்படுத்த அந்த ஒளி என்ன செய்து விடும்? நீங்கிவிடும். பார்த்துட்டு ஜிப்ரீல் அட ஷைத்தானேன்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. எங்கே போனாங்க? உமருடைய வீட்டுக்கு போனார்கள். உமர் எப்படி படுத்து கிடந்தார் தெரியுமா? வலது கையிலே தன்னுடைய தலையை வைத்து, வலது கையிலே தன்னுடைய தலையை வைத்து அன்பிற்குரியவர்களே ஒருங்கிணைந்தவர்களாக காலை சுருக்கி படுத்து கிடந்தார். ஜிப்ரீல் பார்த்தார்கள், நீதான் முகம்மதுக்கு இடதுகையாக இருப்பதற்கு லாயக்கென்று ஜிப்ரீல் அதாவது உமருடைய உள்ளத்திலே கலிமாவுடைய ஒளியை இறக்கினார். அப்படியே உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தார்கள்? மறுநாள் காலையிலே இஸ்லாத்தை தழுவக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டார்கள். உமரை என்ன செய்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடதுகையாக ஆக்கி கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசகர் தேவையா? சொல்லுங்க பார்க்கலாம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆலோசகர் தேவையா? அல்லாஹ் உத்தரவை இறக்கி கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். ஜிப்ரீல் வந்து ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கிறார். எதற்காக 2 ஆலோசகர், வலதுகை இடதுகை? இந்த உலகத்தின் மனிதர்களே ஒரு ஆலோசகர் கட்டாயம் அவசியம். அவர் இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது? வாழ்க்கையை யாருமே ஓட்ட முடியாது, எப்படியா கொண்டவரும் ஓட்ட முடியாது. ஆகையினால் தான் அல்லாஹ் சொன்னா, உண்மையாளர்களை உங்களுக்கு நண்பராக ஆக்கிக் கொள்ளுங்கள், அவர்களால் நீங்களும் என்ன செய்யலாம்? உலகத்தில் மனம் பெறலாம். கியாமத்து நாளையில முதல்ல யார் எழுப்பப்படுவாங்க தெரியுமா அன்பிற்குரியவர்களே? முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அதற்கு பின்னால் யார் எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? அதற்கு பின்னால் எல்லா மக்களும் எழுப்பப்பட மாட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அதற்கு பின்னால் யார் எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுப்பப்படுவார்கள். இந்த 2 பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் எழுப்பப்பட்ட பின்னால் தான் எல்லாரும் எழுப்பப்படுவார்கள். அதாவது உஸ்மானும் அலியும் யாரோடு எழுப்பப்படுவார்கள்? மக்களோடு மக்களாகத்தான் எழுப்பப்படுவார்கள். அபூபக்கரை போன்று உமரை போன்று உஸ்மான் அலி என்ன செய்ய மாட்டாங்க? எழுப்பப்பட மாட்டாங்க. ஆகையினால் உஸ்மானும் அலியும் உயர்ந்தவர்களா என்றால் மிக மிக உயர்ந்தவர்கள். ஏன் அவர்களை அல்லாஹ் மக்களோடு எழுப்புகிறான்? பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பதை போன்று அந்த உஸ்மான் அலியோடு சேர்ந்து நாமும் மணப்பதற்காக அந்த 2 பேரையும் நம்மளோடு கியாமத்திலே எழுப்புவான் என்பதற்குரிய அருமை பெருமக்கள். ஆகையினால என்ன செய்யணும்? உலக வாழ்க்கையிலே கட்டாயமாக ஒரு ஆலோசகர் வேண்டும். ஆலோசகர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. எப்படியாக்கும் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தவறல்ல சருகுதலிலே இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நம்ம என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆலோசகர் கட்டாயம் அவசியம். அந்த ஆலோசகர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? உலக வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், இது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய வழி. இன்றைக்கும் கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நல்லவர்கள் ஆலோசகர்களாக ஒருவரை வைத்திருந்தார்கள். மஹமூது அல் கஸ்னவி, இதை சொல்லி முடிக்கிறேன் 2 நிமிஷத்துல. மஹமூது அல் கஸ்னவி ஒரு ஆலோசகராக யார் இருந்தார்கள் தெரியுமா? அவருக்கு வண்டி ஓட்டக்கூடிய சாட்டு வண்டியினுடைய டிரைவர் என்ன செஞ்சார்? ஆலோசகராக இருந்தார். சாட்டு வண்டியுடைய டிரைவர் ஆலோசகராக இருந்தார். அப்பப்போ அவருக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருந்தார். மஹமூது அல் கஸ்னவிக்கு கூட என்ன செஞ்சு, கஜினி முகமதுக்கு ஒரு சில நேரங்களில் கடுப்பு வரும். என்னடா நம்மளை உட்கார வச்சு வண்டி ஓட்டிட்டு போற நமக்கு ஆலோசனை சொல்றாரு. அதே நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? இவருக்கே தேராது, இவருக்கே வராது. ஒரு நாள் டெல்லியை சுற்றி பார்த்துட்டு ஜும்மா மசூதிக்கு போறார் மஹமூது அல் கஸ்னவி. அழகான விஷயம். மஹமூது அல் கஸ்னவி தஹஜ்ஜுத் தொழுக மசூதிக்கு போறார். டெல்லி ஜும்மா மசூதிக்கு போறார். அங்கே உயர்ந்த படிக்கட்டு ஏற ஏற நடுநிசி நேரத்திலே ஜும்மா மசூதிக்குள்ள இருந்து என்ன சத்தம் வருது? திக்குருடைய சவுண்டு வருது. மேலே ஏற ஏற சவுண்டு அதிகமாகுது. உள்ள போய் பார்த்தா இருட்டான சூழ்நிலையிலே, பள்ளி இருட்டாக இருக்குகிறது. ஒருத்தர் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார். என்னடா எங்கேயே கேட்ட குரலாக இருக்குகிறேன் என்று அப்படியே நின்று சிந்திச்ச கஜினி முகம்மது அவருக்கு படுத்து, இவர் யாரும் இல்லப்பா, உனக்கு சாட்டு வண்டி ஓட்டக்கூடிய உன்னுடைய வேலைக்காரர் தான். மஹமூது அல் கஸ்னவி என்ன செய்கிறாங்க? இவர் உண்மையிலே நம்மளை விட உயர்ந்தவரால் தாழ்ந்தவரான்னு யோசிக்கணும்னு கேட்குறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் தான் இந்தியாவினுடைய ஜனாதிபதிங்கிறார். இந்தியாவினுடைய ஜனாதிபதி யாரு? கஜினி முகமது. அவர் சொல்றாரு, மஹமூது அல் கஸ்னவி கேட்கிறாரு, நீங்க யார்? அப்போ அவர் சொல்றாரு, நான் தான் இந்தியாவினுடைய ஜனாதிபதி. அப்ப கஜினி முகமது அங்கே இருந்து வார்த்தை வருகிறது. கஜினி முகமது ஆயுதங்களாலும் படைகளாலும் என்ன கத்தி கம்புகளால் ஆட்சி நடத்தக்கூடியவர் தான் கஜினி முகமது. உண்மையான இந்தியாவினுடைய ஜனாதிபதி நான் தான். கஜினி முகமது பெரிய வலியுள்ளா, பெரிய வலி, சாதாரண வலி அல்ல. என்ன, உடம்பெல்லாம் நடுநடுங்க ஆரம்பிக்குகிறது. தஹஜ்ஜுத் தொழுகையை வேகமாக தொழுது விட்டு போய் படுத்துடுறாங்க. படுத்த உடனே கனவு வருது.
அந்த கனவிலே ஒருவர் என்ன செஞ்சிருக்காரு, சேறு போட்டு உட்கார்ந்துருக்காரு. அவரை சுற்றி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஒவ்வொருவராக சேறு போட்டு உட்கார்ந்த இடத்துல கேட்கிறாரு, இந்த நாட்டுடைய நிலைமை என்ன, இந்த நாட்டுடைய நிலைமை என்னன்னு. கடைசி இந்தியாவினுடைய ஜனாதிபதி யாருன்னு அவர் கேட்கிறாரு. யாருன்னு கேட்கிற பொழுது யார் சொன்னாரோ நான் தான் இந்தியாவினுடைய ஜனாதிபதி என்று, அவர் கஜினி முகமதுக்கு சாட்டு வண்டி ஓட்டுற அந்த வேலைக்காரர் எந்திரிச்சு இந்தியாவுடைய சூழ்நிலை இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லுகின்ற பொழுது நீங்க உட்காருன்னு சொன்ன பொழுது இவர் யார் தெரியுமான்னு கேட்கப்படுகிறது. யாருன்னு சொல்ற பொழுது கியாமத்து நாள் வரைக்கும் வழிமாறுகளுக்கு தலைவர் இவர்தான். கியாமத்து நாள் வரைக்கும் வழிமாறுகளுக்கு தலைவர் இவர்தான். இவர் தொட்டுதான் வழிமார்களுடைய பரம்பரை வந்து கொண்டிருக்கிறது. இவர் யார் தெரியுமா? இவர்தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொல்லப்படுது. அயர்ந்து கண்மூடிய கஜினி முகம்மது பதறி போய் எழுந்திருக்கிறார். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அப்ப பாருங்க, அப்ப தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார வைக்காத ஒரு குறை தான் கடைசி வரைக்கும். தன்னை என்ன செய்யவில்லை கஜினி முகம்மது. இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக மௌத்தாகின்ற வரைக்கும் நினைக்கல. எது வரைக்கும்? அவர் உயிரோடு இருக்குகிற வரைக்கும் அவர்தான் இந்தியாவுடைய ஜனாதிபதி. கஜினி முகம்மது உயிரோடு இருக்குகிற வரைக்கும் அவரை கொண்டுதான் கஜினி முகம்மது வெற்றி பெற்றார். அப்ப என்ன செய்யணுங்க? நமக்கென்று ஒரு நண்பன், நமக்கென்று ஒரு தோழன், நமக்கென்று ஒரு ஆலோசகர் கட்டாயம் அவசியம். அது இல்லாமல் உலகத்தில் என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. ஆகையினால் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ என்ன செய், உனக்கு நண்பனாக யாரை ஆக்கிக்கொள், ஒரு உண்மையாளனை, நாவால் கல்வால் உண்மையானவனை என்ன செய், நண்பனாக ஆக்கிக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொடர் தான் இன்னைக்கு இல்லை, கியாமத்து நாள் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால் ஒரு நேர்மையான ஆலோசகர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, எந்த உலகத்திலும் வெற்றி பெற முடியாது என்பதற்குரியவர்களே. இதுதான் நல்லவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்த வாழ்க்கை. இதே வழியை பின்பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கும் ஒரு நல்லவரை நண்பனாக காட்டுவானாக. அதே வழியிலே நம் சந்ததிகளையும் கியாமத்து நாள் வரைக்கும் நடந்து எல்லா உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் கிருபையுள்ள ரகுமான் தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.